ஹலோ கண்ணுங்களா. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன? இப்போ அட்டாமிக் மாஸ் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன? ஒரு மாஸ் ஆஃப் an ஆட்டம். மாஸ் ஆஃப் an ஆட்டம். கரெக்டாக? ஒரு ஆட்டமோட மாஸ். என்ன ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்? சரி, ஒரு பொருளோட மாஸ், அதாவது வெயிட்டு, அதை சொல்லணுன்னா எப்படி நம்ம எப்பவுமே சொல்லுவோம்? இன்னொரு பொருளை கம்பேர் பண்ணி தானே சொல்லுவோம் இல்லையா? இந்த லைன் வந்து சின்ன லைனா பெரிய லைனா எப்படி சொல்லுவீங்க? ஆன்சரு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இது பக்கத்தில் ஒரு சின்ன லைன் இருந்துச்சு அப்படின்னா இது கூட கம்பேர் பண்ணி இது பெரிய லைன்னு சொல்லலாம். இல்லை இது கூட ஒரு பெரிய லைன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது கூட கம்பேர் பண்ணி இது சின்ன லைன்னு சொல்லலாம். அதேமாதிரி ஒரு ஆட்டமோட மாஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் இல்லையா? அப்போ எதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டாங்க முன்னாடிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறதுனா, டெல்லிங் a mass of an atom with reference to another elements atom. சரிங்களா? இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் வச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை தான் ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிட்டாங்க. என்ன யூனிட்டு? அட்டாமிக் மாஸ் யூனிட் இனிஷியலாக. இதை வச்சுட்டு தான் மற்றதெல்லாம் சொன்னாங்க. இப்போ கார்பன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, 12 ஹைட்ரஜன் ஆட்டமோட மாஸ் சேர்ந்தது தான் ஒரு கார்பன். அப்போ கார்பன் என்ன சொல்லலாம்? கார்பன், இதோட கார்பன் ஆட்டமோட மாஸ் வந்து 12 AMU அப்படி சொன்னாங்க. ஆக்சிஜன் ஆட்டம்ங்கிறது 16 ஹைட்ரஜன் ஆட்டமோட மாஸ் சேர்ந்தது. அப்போ 16 AMU. நைட்ரஜன்கிறது 14 ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்தது. அப்போ 14 AMU. ஓகேவா? இப்படி சொல்லிட்டு இருந்தோம். முன்னாடி ஹைட்ரஜன் ஆட்டம் வச்சு கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ரிலேட்டிவ் மாஸ் ஆஃப் an element, an atom வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆக்சிஜன் ஆட்டம் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ங்கிறது ஸ்டேபிள் கிடையாது. இதை வச்சு நம்ம இது பண்ண மாட்டோம். ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் இல்லையா? ஒரு யூனிட் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கம்பேர் பண்ணி இன்னொரு யூனிட்டோட வேல்யூவை சொல்ல முடியும் நம்மளால். கரெக்டாக? அப்போ வந்து என்னென்னா, ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு அப்புறம் ஆக்சிஜன் ஆட்டம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆக்சிஜனையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த கார்பன் ஆட்டமை ஸ்டாண்டர்ட் யூனிட்டாக எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி மாடர்ன் ஃபிசிக்ஸில், மாடர்ன் அட்டாமிக் ஃபிசிக்ஸில் எதை யூஸ் பண்ணுறோம்? இந்த கார்பன் ஆட்டமோட இதை தான் யூஸ் பண்ணுறோம். இதிலிருந்து எப்படி ஒரு அட்டாமிக் யூனிட் எடுக்கிறது? இதில் ஆக்சுவலாக 12 அட்டாமிக் யூனிட் இருக்கா? அப்போ இந்த 12ஆக பிரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார்பன் ஆட்டமோட மாஸ், அதாவது மாஸ் ஆஃப் a கார்பன் ஆட்டம், இதை வந்து 12ஆக பிரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும்? இதிலிருந்து நமக்கு ஒரு AMU கிடைக்குமா? அதாவது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமோட கிடைக்குமா? ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமோட மாஸ் எடுத்து 12ஆக மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு கார்பனோடது வரும். சரியா? இப்போ ஒரு AMU நமக்கு வேணும். அதாவது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமோடது இருந்தால் ஒரு AMU வேணும்னா என்ன பண்ணுவோம்? மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டமை 12ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஒரு AMU கிடச்சிரும். ஏன் கார்பன் எடுத்துகிட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பன் இஸ் a ஸ்டாண்டர்ட் எலிமெண்ட். கார்பன் வந்து நிலையாக இருக்கிற ஒரு எலிமெண்ட். அதனால தான் கார்பன் ஆட்டம் எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an எலிமெண்ட். உங்களுக்கு எந்த எலிமெண்ட்டோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வேணுமோ அந்த எலிமெண்ட்டோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் பை 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். ஓகேவா? ஒரு கார்பன் 12 ஆட்டமை 12ஆக பிரிச்சிங்கன்னா ஒரு AMU கிடச்சிருமா? அப்போ அந்த ஒரு AMUவால் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an எலிமெண்ட், இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா என்ன வரும்? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கிடைக்கும். சரி, இந்த எலிமெண்ட்டோட யூனிட் என்ன வரும்? AMUன்னு வருமா? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸுக்கு. கார்பன் ஆட்டமோடது AMUன்னு வருமா? இது ரெண்டு கட்டாயிருமா? ஆக்சுவலாக இது வந்து என்னது? இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுங்கிறது ஒரு ரேஷியோ. இதை எப்படி எழுதலாம்? AR அப்படி எழுதலாம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்.
அப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an element to 1/12th மாஸ் ஆஃப் அ கார்பன் ஆட்டம். அப்போ நீங்கள் இது டெஃபினிஷன்லாம் கேட்டால் என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுவும் ரொம்ப ஈஸி. ஓகேவா? அப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் RAMR ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்னது? AAM ஆஃப் an element by 1/12th part of mass of carbon 12 atom. ஓகே பசங்களா? இப்போ இது பாருங்கள், டெஃபினிஷன் கேட்டால் என்ன எழுதுவீங்க? இதை அப்படியே எடுத்து இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டெஃபினிஷன் கிடைச்சிரும். சரி, எப்படி எழுதுவீங்க இங்கிலீஷில்? த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் AR ப்ராக்கெட்லனா ஏர் போட்டுக்கோங்க. த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an atom is the ratio between average atomic mass of that atom to 1/12th part of mass of a carbon 12 atom. That's it. It has no units. ஏன்னா மேலே AMU வரும், கீழே AMU வரும், ரெண்டு கட்டாயிரும், ரெண்டு அட்டாமிக் மாஸ் யூனிட்டும் கட்டாயிரும். அதனால் இது என்ன சொல்லுவோம்? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் சார், இது எப்படி சார் இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குமே, எல்லாம் கண்ணுக்கே தெரியாதுன்னு சொல்கிறீங்க. இதை எப்படி பிடிச்சி நம்ம அட்டாமிக் மாஸு, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸு, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எல்லாம் நம்ம போடுறது? ஆக்சுவலாக இது வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. சரியா? இப்போ நம்ம கவுண்டிங்கில் நம்பர்ஸ் கவுண்டிங்கில் சில விஷயங்கள் வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ 12 நம்பர் சேர்ந்தால் என்னது? ஒரு டஜன். கரெக்டாக? ஒரு டஜனுக்கு என்ன சொல்லுவோம்? 12 அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இந்த டஜனுங்கிறது என்னது? இட் இஸ் அ கவுண்டிங் யூனிட்டு. எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் டசன் சொல்லலாம். 12 ஆப்பிள் எடுத்திங்கன்னா அது ஒரு டசன், 12 ஆரஞ்சு எடுத்தால் ஒரு டசன். கரெக்டாக? இப்போ நான் இந்த 12 பென்சில் கையில் எடுத்து வச்சுருந்தேன்னா அது வந்து ஒரு டசன். இந்த மாதிரி டசன் அப்படிங்கிறது என்னது? இந்த 12ங்கிற கவுண்ட்டு. அதேமாரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆட்டம்லாம் தனியாக எடுத்து கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ சோடியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சோடியமோட ஒரு ஆட்டமை கையில் பிடிச்சி வெயிங் மிஷினில் போட்டு பார்க்க முடியுமா? முடியாது. அதனால் என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு தான் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு பல்காக இந்த சோடியம் எடுத்துக்குவோம். எவ்வளோ சோடியம் எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்னது? சோடியத்தோடது 23. அப்போ என்ன பண்ணுவோன்னா, 23 கிராமு சோடியம் எடுத்துக்கிட்டோன்னா இதுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.023 into 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இதேமாரி சோடியமோடதை சொன்னோமா, இப்போ கார்பனோடதை எடுத்துக்கோங்க. கார்பனோடது அதேமாரி ஒவ்வொரு ஆட்டமாக பிடிச்சி நம்ம வெயிட் போட்டு பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா, கார்பனோட ரேம் எவ்வளவு, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு, இதை தான் என்ன சொல்லுவோம்னா, இது வந்து கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். GAM, கிராம் அட்டாமிக் மாஸ். உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து சோடியத்தோடது இது. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணேன்னா கார்பனோடது சொல்கிறேன். கார்பனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து 12 AMUங்கிறதுனால 12. ஓகேவா? இப்போ 12 கிராம் கார்பன் எடுத்துக்கிறேன். 12 கிராம் கார்பன் 12 ஆட்டம் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னா, இதே சேம் நம்பர் 6.023 into 10⁻23 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். 10⁻23 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மோல் கான்செப்ட்னு சொல்கிறோம். உங்கள் புக்கில் தனியாகவே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, இருக்குது மோல் கான்செப்ட். இதை தான் என்ன சொல்கிறோம், இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ், பார்ட்டிகிள்ஸ் எதாக இருந்தாலுமே எப்படி 12னா ஒரு டஜன் சொல்கிறோமோ, அந்த மாதிரி இவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் சேர்ந்தால் ஒரு மோல். சரியா? அப்போ 1 மோல் அப்படிங்கிறது என்னது? இவ்வளோ இந்த நம்பர்ஸை தான் ஒரு 1 மோல்னு சொல்லுவோம். இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும் கிடையாது, மாலிக்யூல்ஸ், பார்ட்டிகிள்ஸ், எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், போட்டான்ஸ் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் இவ்வளோ நம்பர் சேர்ந்துச்சுன்னா ஒரு
மோல். சரியா? இது வந்து என்ன சொல்லுவோம்னா மோல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த மாதிரி இதை கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணுறாங்க. சரி, இதே வந்து உங்களுக்கு இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்குவோமா. ஆக்சிஜனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 16. ஓகேவா? இப்போ ஆக்சிஜனோட எலிமெண்ட்டு 16 கிராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன சொல்லுவோம்? கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லுவோம். இதில் எவ்வளவு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும்? 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இந்த மோல் கான்செப்ட்டுங்கிறது, ஒரு மோலுங்கிறது ஆட்டம்ஸுக்கு, இது மாலிக்யூல்ஸுக்கு, எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், எனி பார்ட்டிகிள் இவ்வளோ நம்பர் சேர்ந்தால் ஒரு மோல். சரிங்களா? ரைட்டு. இப்போ உங்களுக்கு இந்த மோல் கான்செப்ட் அப்படிங்கிறது இதிலே நான் சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுமாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் பார்க்கலாம். இன்னொரு 2 எக்ஸாம்பிள் வேணால் பார்க்கலாம். வேறு என்ன இருக்குது? நைட்ரஜன் எடுத்துக்கலாமா? நைட்ரஜன் ரொம்ப ஈஸியாக அட்டாமிக் மாஸெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இதோட அட்டாமிக் நம்பர் 7. ஓகேவா? அப்போ எவ்வளோ புரோட்டான் இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ளே 7 புரோட்டான் இருக்குமா? சரி, நியூட்ரான் எவ்வளோ இருக்கும்? 7 நியூட்ரான்ஸ் இருக்குமா? இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்? அட்டாமிக் மாஸுங்கிறது என்ன சொல்லுவோம்? சம் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் சம் ஆஃப் நியூட்ரான்ஸ். கரெக்டா? அப்போ 7 + 7 14. இதுதான் என்னது? அட்டாமிக் மாஸ் ஆர் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன். இது வந்து என்னது? அட்டாமிக் மாஸ். கரெக்டா? அப்போ 14 கிராம் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்ன சொல்லுவோம்? கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன். இதில் எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும்? நைட்ரஜன் ஆட்டம்ஸ் 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். அதாவது அட்டாமிக் நம்பர்னால் என்ன, அட்டாமிக் மாஸ்னால் என்ன, அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னால் என்ன, அப்புறம் கிராம் அட்டாமிக் மாஸ்னால் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சோடியம், மெக்னீஷியம் எடுத்துக்கலாம். மெக்னீஷியம்ங்கிறது ஒரு மெட்டல் தானே. உங்கள் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட எலிமெண்ட் வந்து, அதாவது அட்டாமிக் நம்பர் வந்து 12. 12னா என்ன அர்த்தம்? இதில் புரோட்டான் 12, நியூட்ரானும் 12 இருக்குது. ஓகேவா? அப்போ அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்னது? த சம் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். 12 + 12 24. இதோட அட்டாமிக் மாஸ் இதோடது மெக்னீசியத்தோட அட்டாமிக் மாஸ். சரியா? அப்போ 24 தானே அட்டாமிக் மாஸ். 24 ANU அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்போ 24 கிராம் நம்ம கால்குலேஷன்ஸ்க்காக கிராமில் எடுத்தால் தான் முடியும் இல்லையா? அப்போ 24 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளவு நம்பர் ஆஃப் மெக்னீஷியம் ஆட்டம்ஸ் இருக்கும்? 24 கிராமில் 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் என்ன சொல்கிறோம்? இதுதான் வந்து ஒரு மோல். 1 மோல் ஆஃப் மெக்னீஷியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மெக்னீஷியத்தோட 1 மோல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 24 கிராம் எடுத்திங்கன்னா 1 மோல் ஆஃப் மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? இன்னொன்று வந்து என்னென்னா, இதை கண்டுபிடிச்சவர் வந்து இந்த கான்செப்டை கொடுத்தவர் வந்து அவகேட்ரோ அப்படிங்கிறவர். யார்? அவகேட்ரோ அப்படிங்கிறவர். அதனால் இவர் பேரவே வச்சுட்டாங்க. இதுக்கு பேர் என்னது? அவகேட்ரோஸ் நம்பர் ஆர் அவகேட்ரோஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், அவகேட்ரோ நம்பர்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ மோல் கான்செப்ட்டுங்கிறது என்னென்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு மோல் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு மோல். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் மாஸ்
அப்புறம் கிராம் அட்டாமிக் மாஸ் மோல், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரே ஸ்டெப்பில் போட்டு காமிக்கிறேன். ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்துகிட்டு, ஒன்றும் கிடையாது, ரொம்ப 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 சிம்பிள். சரியா, ரொம்ப சிம்பிளாக போட்டு இது பண்ணிடலாம். ஈஸியாக உங்களுக்கு தெரியும். இப்போ ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்துக்கலாம். இதோட அட்டாமிக் நம்பர் 16. அதாவது இதோட நியூக்ளியஸுக்குள்ளே எத்தனை புரோட்டான் இருக்கும்? 8 புரோட்டானும், சாரி, இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 8. அட்டாமிக் நம்பர் 8. அப்போ என்ன இருக்கும்? 8 பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான், 8 சார்ஜ் இல்லாத நியூட்ரான். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்து தான். ஏன்னா எலக்ட்ரானுக்கு வந்து கன்சிடரபிள் மாஸ் கிடையாதுன்னு ஏற்கனவே படித்தோம். இந்த ஆட்டமில் வந்து எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? சுற்றி வரும். நியூக்ளியஸில் தான் என்ன இருக்குது? கன்சிடரபிள் மாஸ் இருக்குது. அப்போ நியூக்ளியஸ்குள்ளே இருக்க புரோட்டான் நியூட்ரானும் சேர்ந்து தான் அட்டாமிக் மாஸ். கரெக்டாக? அப்போ 8 + 8 எவ்வளவு? 16 AMU. இதுதான் என்னது? அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். இப்போது நம்ம இவ்வளோ AMUவில் எடுக்க முடியுமா? எடுத்து நம்மளால் அளவு பண்ண முடியுமா? முடியாது. லேபில் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 16 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது என்ன அளவோ அதே அளவு கிராமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு பேர் என்னது? கிராம் அட்டாமிக் மாஸ். சரியா? இந்த 16 கிராமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்கும். சரியா? இந்த நம்பரை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்பரை, இந்த கான்செப்டை கொடுத்தவர் வந்து அவகேட்ரோ அப்படிங்கிறவர். அவகேட்ரோ. அதனால் இந்த நம்பருக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? அவகேட்ரோஸ் கான்ஸ்டன்ட் ஆர் அவகேட்ரோஸ் நம்பர். ஓகேவா? ரைட். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கால்குலேட் பண்ணுறோம். இப்போ மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்னா என்னது? மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி மாடர்ன் ஃபிசிக்ஸில் இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி யூஸ் பண்ணி தான் ஒரு ஆட்டமோட மாஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெக்ட்ரோமெட்ரிங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த எலிமெண்ட்ஸ் வழியாக லைட்டை பாஸ் பண்ணுறாங்க. லைட்டை பாஸ் பண்ணால் இது என்ன ஆகும்? அதோட ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஸ்பெக்ட்ரம்னு என்னது? இதில் ப்ரிசமில் படிச்சிருப்பீங்க. ஒயிட் லைட் அனுப்பிச்சா 7 கலராக பிரியும். கரெக்டாக? அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு எலிமெண்ட் வழியாக இந்த லைட் அனுப்பிச்சாங்க அப்படின்னா, அதாவது என்ன லைட்ஸு? எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். ஓகேவா? இதை அனுப்பிச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஓகேவா? இப்படி இருந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அந்த ஸ்பெக்ட்ரம் வச்சு என்ன பண்ணுவாங்க? இதோட மாஸை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த டிஸ்டன்ஸ், இந்த லைனுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு கிடையாது, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். ஓகே பசங்களா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.